அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 90% பிரச்சனையை நீங்கள் கடக்க முடியும். ஸோ 90% பிரச்சனை உங்களுக்கு இல்லாமையே போகும். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சைக்காலஜிக்கல் லாவை பற்றி தான் ஒன்று டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, நெக்ஸ்ட்டு நம்மளோட கர்ம விதின்னு சொல்லக்கூடிய கிளாஸு ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஜூன் 4 டு ஜூன் 7, அதாவது நாளைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்குது. இந்திய நேரப்படி 5 to 6 வந்து நடக்க இருக்குது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா முழுவதுமாக கர்மாவை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ கர்மானா என்ன, கர்மா எப்படி உருவாகுது, அந்த கர்மாவிலேருந்து மீள்வது எப்படி, கர்மாவை வெல்ல முடியுமா வெல்ல முடியாதா, இப்படின்னக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏகப்பட்ட பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. சரி, ஆல்ரெடி இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே நம்ம வந்து சொல்லிட்டோம் என்ன டாபிக் இன்றைக்கி நம்ம பேச போகிறோன்னு. ஒரு லா, அது வந்து சைக்காலஜிக்கல் லா. அந்த லா தெரிஞ்சால் 90% பிரச்சனை சரியாகும்னு சொல்லி சொன்னேன். அந்த லா நேம் என்ன அப்படின்னா ஃபெஸ்டிங்கர்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃபெஸ்டிங்கர்ஸ் லா அப்படின்றது இன்றைக்கி நீங்கள் ஒரு பேர் தெரிஞ்சுக்கிறதுனால ஓகேவா அப்படின்ற ஒரு ஃபேக்டில் பார்க்குறீங்க. ஆனால் இதை பற்றி நிறைய டைம் நான் வந்து கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ் இதை பற்றி கூட நான் வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஏதோ ஒரு டேர்மில் சொல்லும்போது, ஏதோ ஒரு நேம் வச்சு சொல்லும்போது அது வாவ் அப்படின்றக்கூடிய ஒரு ஃபேக்டரில் இருக்குது. ஃபெஸ்டிங்கர்ஸ் லா அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் 90% நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்களோ அப்படி அதனால் வருவது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. இதுவே ஒரு 10% வாழ்க்கையில் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வண்டியில் போகிறீங்க, ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் வராங்க, இடிச்சிட்டாங்க. இடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இறங்கி அங்கே ஒரு பெரிய ஒரு சண்டையை க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த சண்டையை க்ரியேட் பண்ண உடனே அது இன்னும் பெரிய லெவலில் அடிச்சுக்கிற அளவுக்கு போகுது. அங்கே அடிச்சுக்கிற அளவுக்கு போகிறதுனால அடுத்து ஓகே நீ வா ஸ்டேஷனுக்கு வா நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அது ஸ்டேஷனுக்கு நீங்கள் போகிறீங்க. ஸோ அன்றைக்கி நாள் முழுவதும் வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸ்டேஷன் போன உடனே உங்களுக்கு ஆஃபீஸ் போகிற ஒர்க்கு தடைப்படுது. அண்டு வந்து அங்கே ஏதாவது நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அண்டு போலீஸ்காரவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய மன உளைச்சல் ஏற்படுது. நீங்கள் மதியம் சாப்பிடல, வீட்டில் இருக்கிறவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், போகும்போது ஏதோ ஒரு இடத்துல ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் இடிச்சிட்டாலோ இல்லை நீங்கள் இடிச்சிட்டாலோ அவங்க சாரி கேட்டால் கூட விட்டுட்டு போயிடலாம். பல பேர் என்னென்னா சாரி கேட்டோம் அது எப்படி நீ வருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளே இழுத்துப்போம். ஸோ இப்போ கம்முன்னு ஏதோ இடிச்சிட்டோம், ஓகே கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிருந்தா இடித்ததோடு முடிஞ்சிருக்கும். இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. ஒரு நாள் சாப்பிடாமல் போயிருக்காது. ஸ்டேஷனில் காசு செலவு பண்ணாமையே நீங்கள் வந்து அன்றைக்கி நாள் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மிஸ் ஆச்சு, ஆஃபீஸோட டைம் மிஸ் ஆச்சு. ஸோ அதனால் சம்பளம் போச்சு, மன உளைச்சல் ஏற்பட்டது. அப்போ பாருங்கள், இதில் 10% தான் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த 90% வந்து நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க. இப்படி ஒரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா 10% அது தவிர்க்க முடியாத ரேஞ்சில் இருக்கும். இப்போ வண்டி இடித்ததாக இருக்கட்டும், இல்லை காஃபி வந்து உங்களோட ஷர்ட்டில் வந்து கொட்டிடுச்சு அப்படின்னா கொட்டிடுச்சு தான், வேறு என்ன பண்ண முடியும்? ஸோ அக்செப்ட் பண்ணுறது தான் பெரிய ஒரு விஷயம் சொல்லி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொட்டிடுச்சு தானே, ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா ஷர்ட்டை மாற்றிட்டு நீங்கள் கிளம்பி போவீங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து எப்படிங்க இந்த வந்து காஃபியை நீங்கள் போகும்போது நீங்கள் தான் தட்டி விட்டீங்க, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடுறதோ இல்லை வந்து ஏதாவது அனாவசியமான வார்த்தைகள் பயன்படுத்துவதோ அதனால பிரச்சனைகள் வளர்ந்துகிட்டே போகும்போது அந்த நாள் முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை பற்றியே தான் நினச்சிட்டு இருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம ரோட்லையே நம்ம பார்க்க முடியும். சும்மா அப்படி கடந்து போயிருந்தால் கூட சும்மா அது அப்படி நார்மலாக ஆகிருக்கும், அது ஒரு மேட்டராகவே இருந்திருக்காது. ஆனால் நம்மளே இந்த ரியாக்ட் பண்ணி நடக்கும்போது அது 90% ப்ராப்ளம் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனால நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கவனித்து பாருங்கள், லைஃப்பில் இந்த 10%ன்றது தவிர்க்க முடியாது. அது ஏதோ விதியின் வசம் ஏதோ ஒன்று அப்படின்னு கூட சொல்லிங்க, விதினால் நடக்குது, ஏதோ ஒன்று தவிர்க்க முடியாமல் நடந்துச்சு. ஆனால் மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ரியாக்ட் பண்ணதுனால நடந்ததே தவிர இது வந்து இயற்கை உங்களுக்கு நடத்தலை. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நாயை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாமா? இப்போ வந்து நாய் என்ன பண்ணுதுன்னா அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்குது, அப்படியே பின்னாடி பார்த்துட்டு நடந்து வந்துகிட்டே இருக்குது. பட்டுன்னு இப்படி திடீர்னு முன்னாடி பார்க்கும்போது போயிட்டு இடிச்சிருச்சு. கண்ணாடி இருந்தது, முன்னாடி கண்ணாடியில் இடிச்சிருச்சு. கண்ணாடியில் இடித்த உடனே இந்த நாய்க்கு வந்து பெரிய ஒரு கோபம் என்னென்னா, ஆப்போசிட்டில் அந்த கண்ணாடியில் இதோட
இதையே உருவத்தையே அதில் பார்க்குது, கண்ணாடியில் பார்க்குது. இது என்ன ஃபீல் பண்ணிக்குதுன்னா, ஓகே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நாய் நம்மளை ஏதோ தாக்கிடுச்சுன்னு ஒரு ஃபீல் பண்ணிக்குது. அப்போது நாய் வளர்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த நாய் வந்து இதை கண்ணாடி காமிச்சாலும் ஆப்போசிட்டில் இன்னொரு நாய் இருக்குன்னு நினச்சி குலைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போய் இடிச்சுக்குது. இடித்த உடனே இதுக்கு ஒரு கடுப்பாகுது, அந்த நாய் நம்மளை ஏதோ தாக்குதுன்ற ஒரு ஃபீல் பண்ணிவிட்டு திரும்ப ஓடி வந்து அந்த கண்ணாடி இடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு வாட்டியும் கண்ணாடி இடிக்கும்போது இந்த நாய்க்கு பெயின் இருக்குது, ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள தாக்குறதா நினச்சிக்கிட்டு இது வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அந்த நாய்க்கு தெரியல அதுவும் வந்து நம்மளோட உருவம் தான், அதுவும் நம்ம தான்றது அந்த நாய்க்கு தெரியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதோட ஃபோர்ஸை கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 2 வாட்டி போய் பொறுமையாக அடிக்குது, அதுக்கப்புறம் 4 வாட்டி போய் கொஞ்சம் இன்னும் மீடியமான வெயிட்டில் இடிக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய் ரொம்ப வேகமாக இடிக்குது. இடிக்கும்போது ரத்தம் வருது, மண்டை உடையுது. இப்போது இந்த பிரச்சனை யார் ஏற்படுத்தினது? அந்த நாய் எதுவும் இடித்த உடனே அது பாட்டுக்கு நகர்ந்து போயிருந்ததுன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த நாய் ஏற்படுத்தின இந்த நாய் வந்து மண்டை உடைஞ்சதோ ரத்தம் வந்ததோ சின்னதாக போய் இடிக்கும்போது பிரச்சனை இல்லை. இப்போது இந்த வேகத்தை இது அதிகம் பண்ண இதோட கோபம், இதோட வெறுப்பு, இதோட இயலாமை, இது எல்லாமே சேர்ந்து அந்த நாய் ரொம்ப ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுல, அந்த ஃபோர்ஸில் போய் அந்த கண்ணாடியில் அடிக்கும்போது அதுக்கு தலை உடையுது. இப்போது 10% ப்ராப்ளம் அந்த நாய்க்கு தவிர்க்க முடியாது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய இந்த 90% ப்ராப்ளம் அந்த நாயினால் தவிர்த்து இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் தானே. ஸோ இதை தான் வந்து நம்மளோட லைஃப்லையும் சொல்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் தவிர்த்து கொள்ள முடியும், ஆனால் அது நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே நம்மளே மாற்றோம். யாராவது ஒருத்தர் பார்த்து சிரிச்சிருப்பாங்க, பார்த்து சிரித்த உடனே சும்மா நார்மலாக தான் சிரிச்சிருப்பாங்க, அவங்க நம்மளை ஏளனமாக பார்த்து சிரிக்கிறாங்கன்னு நினச்சி நம்மளே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த நாள் முழுக்க அதை பற்றி யோசிச்சுட்ருப்போம். நம்ம அந்த டைமில் இருக்கும்போது நம்மளை எப்படி பார்த்தாங்க, இந்த டைமில் நம்மளை எப்படி பார்க்குறாங்க, இப்படி நமக்குள்ளே இருக்கக்கூடிய கற்பனையை நம்மளை ரியாக்ட் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, இதுலேருந்து மீள்வதற்கு ஒரே விஷயம்தான், கவனித்தால் போதும், அதுலேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ இந்த ஃபெஸ்டிங்கர்ஸ் லான்றது நான் ஒரு லா வச்சு சொல்கிறேன், ஒரு சைக்காலஜிக்கல் லா வச்சு சொல்கிறேன். ஆனால் இதை பற்றி நம்ம கிளாஸில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ல, அப்போ நிறைய பேர் இதை புரிஞ்சுருக்கிறாங்கல்ல. இது புரிஞ்சுக்க முடியுன்றது கூட நான் எப்போ சொல்லுவேன்னா, நீங்கள் கவனித்தால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர, இல்லைன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கவனிக்கணும், என்ன நடக்குதுன்றதை கவனிக்கணும். யாருக்கு இந்த கோபம் வருது, யாருனால அந்த பிரச்சனை வந்தது, ஸோ இந்த பிரச்சனைக்கு இப்போ நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ என்னை ரியாக்ட் பண்ணுறேன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்னா, இப்படின்னக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனித்தால் தான் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர முடியும். இதுக்கு இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு நேம் வச்சுட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னும் போது வாவ் அப்படின்னக்கூடிய ஒரு ஃபேக்டரில் இருக்குது. பட் கவனிங்க, எல்லாமே புரியும். அப்போ இந்த ஃபெஸ்டிங்கர்ஸ் லா அப்படின்றது 10% ப்ராப்ளம் அது உங்களுக்கு வரக்கூடிய டிஃபால்ட்டான ப்ராப்ளம். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 90% நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் உங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்க்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணதுனால இன்றைக்கி நீங்கள் அந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க, கவனித்து பாருங்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்து தான் தொடங்கியிருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் உங்களை அனைவரையும் வேறு ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். ஸோ நாளைக்கு கிளாஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ உங்களை அனைவரையும் கிளாஸில் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம். குருவே சரணம் அண்ணா. ஸோ அம்மாக்காக நான் வந்து சந்திரன் மூலிகை வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மூலிகை போட்டதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அந்த மூலிகை. என்னால் விசிபிளாக ரிசல்ட்ஸ் பார்க்க முடியுது. ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரெமிடியுமே வந்து இட்ஸ் 200% ஒர்த் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. நம்பிக்கை மட்டும்தான். நீங்கள் கொடுக்குறீங்க, அதை கண்ணை மூடிட்டு நம்பணும், அவ்வளவே தான். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாரும் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னா என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளவோ லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க. இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற ரெமிடி நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு அஃபோர்டபுளாக நம்பிக்கையோடு வாங்கி அதை நம்பி அந்த இறைவன்கிட்ட விட்டுட்டோன்னா அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக அண்ணா, தேங்க்யூ ஸோ மச்.